திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 271. திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 14. திரு வாதவூரடிகள் பெருமானின் நிலைமையினை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார். வேத ஆகமங்களின் சிரசில் விளையும் பொருளால் அபேதம் பேதம் என்னும் பிணக்கினை ஒழித்து ஆணவமலமாகிய கட்டிலிருந்து நீக்கி எப்பொருளுக்கும் இறைவனாகிய தன்னையும் என்னையும் அருளி நிற்கின்ற ஞானாசிரியராகிய குருமூர்த்தி எப்பொழுது வந்து அருளுவார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு வாதவூரடிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றார். இந்த திருப்பாடலிலே வேத ஆகமங்களின் சிரசில் விளையும் பொருள் என்று வேதாந்த தெளிவே சைவ சித்தாந்தம் என்று சிந்தித்தோம். அப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் அபேதம் பேதம் என்னும் பிணக்கினை ஒழித்து தெளிவை நாட்டுகின்ற சைவ சித்தாந்தம். அபேதம் பேதம் என்ற இரண்டு கூறப்படவே பேதாபேதம் என்பது சொல்லாமலே விளங்கும். எனவே சைவ சித்தாந்தம் அபேதம் பேதம் பேதாபேதம் என்ற பிணக்கினை ஒழித்து இறைவனாருக்கும் உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய அத்வைத சம்பந்தம் என்பது உண்மையில் என்ன என்று உள்ளபடியே கூறுவது சைவ சித்தாந்தம். எனவே இதற்கு சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் என்று பெயர். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே தலைமை நூலாக திகழக்கூடிய ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்தின் 2வது சூத்திரத்தில் அவையே தானேயாய் என்று வருகின்ற முதல் அதிகரணத்தில் அத்வைத சம்பந்தத்தை ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் விளக்கி அருளியிருக்கின்றார். அதே போன்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய சிவப்பிரகாசத்திலே புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று வருகின்ற சிவப்பிரகாச நூலின் நுதலிய பொருளை சொல்லக்கூடிய திருப்பாசுரத்திலே சைவ சித்தாந்த திறன் என்று அது பிரிவரும் அத்துவிதமாகும் சைவ சித்தாந்தம் என்று அங்கே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இதில் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்தில் முதல் சூத்திரத்தில் காணப்படும் இந்த பிரபஞ்சம் இது காரிய பிரபஞ்சம், காரிய பொருள். இந்த காரிய பொருள் என்பது தோன்றி நின்று அழியக்கூடியது. இந்த காரிய பொருளுக்கு கர்த்தா ஒருவர் வேண்டும். அந்த கர்த்தா இந்த பிரபஞ்சமாகிய காரியத்திற்கு நிமித்த காரணனாக இருக்கக்கூடியவர். அப்படி நிமித்த காரணனாக இருக்கக்கூடியவர் சர்வசம்ஹாரத்தை செய்கின்ற சிவபரம்பொருள் என்று கர்த்தா உண்மை சாதிக்கின்ற முதல் சூத்திரம் அமைகின்றது. அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற 2வது சூத்திரத்திலே உலகத்திற்கு நிமித்த காரணனாகிய முதல்வன் தன்பால் ஒடுங்கிய உலகத்தை உயிர்களின் பொருட்டு தோற்றுவிக்கும் போது அவ்வுயிர்களோடு இறைவன் ஒன்றாய் நிற்பானா, வேறாய் நிற்பானா, அல்லது உடனாய் நிற்பானா என்ற ஐயப்பாட்டின் கண் இறைவன் உயிர்களோடும் உயிர்களின் பொருட்டு இந்த உலகத்தோடும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்பன் என்பதை வலியுறுத்துவது அவையே தானேயாய் என்பதன் கருத்து. இந்த சொற்றொடரை அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று பிரித்து ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பொருள் கூறுவார்கள். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்ற இந்த 3 கூற்றிலே அவையேயாய் என்பது சங்காரகாரணனாகிய முதல்வன் கலப்பினால் உடலின் உயிர் போல உயிர்களே ஆகி நிற்பது. அதாவது உடல் அழியாது இருப்பதற்கு உயிர் அதனோடு கலந்து உடல் வேறு தான் வேறு என்னும் வேறுபாடு இன்றி அவ்வுடலேயாய் உயிர் நிற்பது போல உயிர்கள் நிலை பெறுவதற்கு முதல்வன் அவற்றோடு கலந்து உயிர்கள் வேறு தான் வேறு என்னும் வேறுபாடு இன்றி அவ்வுயிர்களேயாய் நிற்பது. இதனை ஒன்றாய் நிற்றல் என்றும் அபேதம் என்றும் கூறுவார்கள். இனி தானே ஆதல் என்பது கண்ணின் ஞாயிறு போல பொருள் தன்மையால் அவ்வுயிர்களின் வேறாக இருப்பார் இறைவன் என்பது ஆகும். அதாவது கண் உலகப் பொருளை காணுவதற்கு சூரியனின் ஒளி துணையாதல் வேண்டும். அதன் துணை இல்லை என்றால் கண் ஒன்றையும் காண மாட்டாது. கண் காணுவதற்கு ஞாயிறு என்ற சூரியன் துணையாக நின்றாலும் சூரியன் வேறு கண் வேறு. அதுபோல உயிர்கள் அறிவதற்கு முதல்வன் துணையாய் நின்று அறிவித்தல் வேண்டும்.
இறைவன் அறிவித்தாலன்றி உயிர்கள் தாமாக ஒன்றனையும் அறிய மாட்டா. உயிர்கள் அறிவதற்கு முதல்வன் துணையாய் நின்று அறிவித்தாலும் முதல்வன் பொருள் தன்மையால் இலக்கணத்தால் அவ்வுயிர்களின் வேறேயாக இருப்பான். இது வேறாய் நிற்றல் எனவும் பேதம் எனவும் கூறப்படும். இனி மூன்றாவது அவையே தானே ஆதல். இது உயிருக்கு உயிராதல் தன்மையால் கண்வொளியின் உயிர் அறிவு போல உடனாய் நிற்பது ஆகும். அதாவது உடலிலே உயிர் கலந்து நிற்றலால் உண்டான அறிவும் ஞாயிற்றின் துணை பெற்ற கண்ணொளியும் சேர்ந்து ஒரு பொருளை காணும் போது உயிர் அறிவானது கண்ணொளி வேறு தான் வேறு என்னும் வேறுபாடு இன்றி கண்ணொளியோடு கூடி அப்பொருளில் செல்லுமாறு உயிரின் ஆன்மபோதம் இருப்பது போல உயிர்கள் இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு முதல்வன் அவ்வுயிர்களுடன் கூடி உயிர்கள் வேறு தான் வேறு என்னும் வேறுபாடின்றி உயிருக்கு உயிராய் நின்று அவ்வின்ப துன்பங்களுக்கு காரணமான விஷயங்களில் உயிர்களை உடனாக நின்று செலுத்துவது ஆகும். இது உடனாய் நிற்றல் எனவும் பேதாபேதம் எனவும் கூறப்படும். இம்மூன்று நிலைகளும் முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள அத்வைத சம்பந்தத்தை உணர்த்துவது ஆகும். முதல்வனும் உயிர்களும் பொன்னும் ஆபரணமும் போல அபேதமோ அல்லது இருளும் வெளியும் போல பேதமோ அல்லது சொல்லும் பொருளும் போல பேதாபேதமோ என்கின்ற ஐயம், இந்த ஐயத்தின் கண் இந்த மூன்றிலே ஒவ்வொன்றை பற்றி ஒவ்வொரு சமயத்தார் கூறும் சந்தேகத்தை சிவஞான போத 2வது சூத்திரத்தின் முதல் அதிகரணத்திலே ஆசிரியர் ஸ்ரீ மெய்கண்டதேவ நாயனார் விளக்கி அருளுகின்றார். எனவே முதல்வனும் உயிர்களும் பொன்னும் ஆபரணமும் போல அபேதமோ இருளும் வெளியும் போல பேதமோ சொல்லும் பொருளும் போல பேதாபேதமோ என்கின்ற ஐயப்பாடு, இந்த ஐயப்பாட்டிலே அபேதம்தான் என்பதும் பேதம்தான் என்பதும் பேதாபேதமே என்பதும் மற்றவர்கள் கூறுகின்ற பட்சம். அபேதம் கூறுவார்கள் ஏகான்மவாதிகள், பேதம் கூறுவார்கள் மாத்வர்கள், பேதாபேதம் கூறுவார்கள் பாஞ்சராத்திரிகள். இவ்வாறு ஒவ்வொரு சார்பு பற்றி ஒவ்வொன்றே கொண்டு இந்த மூன்றிலே ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்டு வாதிப்பவர் கொள்கையை ஆசிரியர் தாமே ஆசங்கித்து கொண்டு அக்கொள்கையை மறுக்கும் முறையிலே சிவஞான போத 2ஆம் சூத்திரத்தின் முதல் கூற்றை பதச்சேதம் செய்து உயிர்களோடு இறைவன் அபேதமாகவும் பேதமாகவும் பேதாபேதமாகவும் இந்த மூன்றுமாய் இறைவன் நிற்பன் என்று சாதிக்கின்றார். எப்படி என்றால், இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையில் இவ்வுயிர்களேயாய் ஒன்றாகவும், அப்படி கலந்து நின்றாலும் பொருள் தன்மையால் லட்சணத்தால் இவ்வுயிர்களின் வேறாக பேதமாகவும், உயிர்களோடு உடனாய் நிற்கும் தன்மையால் இவ்வுயிர்கள் பலவும் தானேயாகவும் நிற்பன் என்பது இதன் கருத்து. இறைவன் இப்படி பேதமாகவும் அபேதமாகவும் பேதாபேதமாகவும் மூன்று விதமாய் நிற்பது எதற்காக என்றால், உயிர்களுக்கு வேண்டப்படுபவைகளெல்லாம் நிலைக்க வேண்டும், அறிதல் வேண்டும், செல்லுதல் வேண்டும் என்ற இந்த மூன்றும், மற்றையெல்லாம் இந்த மூன்றிலே அடங்கும். அவற்றிலே இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் நிற்பது உயிர்கள் நிலைப்பதற்காக. முதல்வன் உயிர்களுக்கு வேறாய் நின்று உயிர்களுக்கு அறிவிப்பது உயிர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. இறைவன் உயிர்களுக்கு உடனாய் நிற்பது உயிர்களை செலுத்துவதற்காக. இவ்வாறு இந்த மூவகை உபகாரமும் உயிர்களுக்கு செய்ய வேண்டி இறைவன் இந்த மூவிதமாய் நிற்பது வேண்டப்படும். அபேதம் பேதம் பேதாபேதம் என்ற மூன்றிலே ஏதாவது ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டால் என்ன குற்றம் நிகழும் என்றால், அபேதம் ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டால் உயிர்கள் நிலைப்பதற்கு மட்டும் இறைவனின் உபகாரம் வேண்டப்படும் என்று ஆகி உயிர்கள் அறிவதற்கும் செல்லுவதற்கும் உயிர்கள் தாமே சுதந்திரமுடையன என ஆகிவிடும். அது பொருந்தாது. அதோடு மட்டுமல்ல, அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத அனுபவத்தோடு இது முரணாக போய்விடும். சில உயிர்கள் தாமே எண்ணுவதால் நாமே எல்லாவற்றையும் அறிய காண்கின்றோம் என்று நினைக்கலாம்.
ஆனால் அவ்வுயிர்களிடத்து அறிவுக்கு அறிவாய் இறைவன் உள்நின்று உணர்த்த உயிர்கள் உணருமே அன்றி வேறு இல்லை. இனி பேதம் ஒன்றுதான் என்று ஏற்றுக்கொண்டால் அறிவிப்பதற்கு மட்டும் இறைவனின் உபகாரம் வேண்டும் என்று ஆகி உயிர்கள் நிலைத்திருப்பதற்கும் செல்லுவதற்கும் சுதந்திரம் உடையவன ஆகிவிடும் என்ற குற்றம் ஏற்பட்டுவிடும். அதோடு மட்டுமல்ல, உயிர்கள் தனித்திருக்கும் என்று ஆகி இறைவனின் வியாபகத்திற்கு அது இழுக்கு ஆகிவிடும். எனவே உயிர்கள் தாமே செல்லும் என்றால் அறிய வேண்டியதை அறிந்தாலும் அறிந்தவற்றில் செல்லுதல் இயலாத அனுபவத்தோடு முரணும். இதேபோன்று பேதாபேதம் என்ற ஒன்றை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டால் செலுத்துவது ஒன்றுதான் இறைவனின் உபகாரம் எனப்பட்டு நிலைத்தலும் அறிதலும் இந்த இரண்டிற்கும் உயிர்களுக்கு சுதந்திரம் உண்டு என்று ஆகிவிடும். அதுவும் உயிர்கள் எப்போதும் பரதந்திரம் என்ற கூற்றிற்கு முரணாகி குற்றம் ஆகிவிடும். எனவே பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற 3 சம்பந்தங்களும் வேண்டப்படும். பேதாபேதம் என்பது ஒரு வகையால் பேதமும் ஒரு வகையால் அபேதமும் ஆகும். பேதாபேதத்திற்கும் அபேதத்திற்கும் வேற்றுமை என்ன என்றால், பேதாபேதத்தில் உடன் செல்லும் முறையில் உயிரின் வேறு ஆதலும் கலந்து நிற்கும் முறையில் ஒன்று ஆதலும் உளவாகும். அபேதத்தில் கலந்திருத்தலை அன்றி உயிருடன் செல்வதில்லை. இதுவே பேதாபேதத்திற்கும் அபேதத்திற்கும் இருக்கின்ற வேற்றுமை. எனவே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பன். எனவே இறைவன் புனர்வுருபவம் செய்யும் போது உயிர்களோடு உடனாய் நின்று செய்வன் என்பதும் பெறப்படுகின்றது. எப்படி என்றால், உயிரின் அறிவானது கண்ணொளியோடு கூடி ஒரு விஷயத்தை அறியும் போது தான் வேறு கண்ணொளி வேறு என பிரிப்பின்றி நின்று அறியும். அதுபோல முதல்வன் புது சிருஷ்டியை செய்யும் போது உயிர்களுடன் கலந்து உயிர் வேறு தான் வேறு என பிரிப்பின்றி நின்று செய்வன். அப்படியென்றால் முதல்வன் உயிர்களோடு இந்த 3 வகையாய் நிற்கின்றாரே, பேதமாகவும் அபேதமாகவும் பேதாபேதமாகவும் நிற்கின்றாரே, இதற்கு பிரமாணம் என்ன என்றால், அது அத்வைதம் என்ற சொல்லின் பொருள். அதனை சைவ சித்தாந்தம் விளக்கும் முறைமையிலே இந்த பிரமாணம் விளக்கப்படுகின்றது. அத்வைதம் என்ற சொல் பிரிப்பின்றி நிற்றல் என்பதை உணர்த்துகின்றது. அப்படி இறைவன் உயிர்களோடு அத்வைதமாய் பிரிப்பின்றி நிற்பதினாலேயே கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் உயிருக்கு உயிராதல் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றார் என்ற உண்மை பெறப்படும். அத்வைதம் என்ற சொல் ந துவைத்தம் என்ற 2 சொற்களின் கூட்டு. எந்த ஒரு சொல்லுக்கும் முன்னே வருகின்ற நகரமானது அதன் நகர மெய்கெட்டு அகரமாக நின்று வரும். எனவே ந துவைதம் என்பது அதிலே நகர மெய்கெட்டு அத்வைதம் என்று வரும். இதனை தமிழிலே அத்துவிதம் என்று சொல்வார்கள். அப்படி அத்வைதம் என்ற சொல்லிலே முன்னே நிற்கின்ற அகரம் என்பது 6 விதமாக பொருள் கொள்ளப்படும். அப்படி 6 விதமாக பொருள் கொள்ளப்பட்டாலும் மிக முக்கியமாக இந்த அகரம் என்பது அண்மை இன்மை மறுதலை என்று 3 பொருளை மிக முக்கியமாக உணர்த்தி நிற்கும். இப்படி 6 விதமாக இந்த நகரமானது பொருள் தந்து நிற்கும் போது அத்வைதம் என்ற சொல்லிற்கு இந்த 6 விதங்களிலே எந்த வகையில் பொருள் கொள்வது வேத வாக்கியத்திற்கு முரணாக இல்லாமல் மிகச்சரியாக இருக்கும் என்று திராவிட மகாபாஷ்யத்திலே ஸ்ரீமத் சிவஞான முனிவர் பெருமான் நமக்கு விளக்கி காட்டி அருளியிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.